ரைடு ஸ்டார்ட்டாக டி நகர் போயிட்டுருக்கு. நான் இப்போ சிக்னல் போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். செக்கிங் இருக்காங்க பாருங்கள். செக்கிங் கஸ்டமர்கிட்ட ஹெல்மெட் கொடுத்தாச்சு. பாருங்கள், டைமரே இல்லை. சிட்டின்றாங்க. எல்லா சிக்னல்லையும் அந்த டைமர் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும் எவ்வளோ நேரம் நம்ம நிற்க போகிறது இல்லை. டி நகர்லேயும் மெட்ரோ ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இப்போ நான் ஒன்று காட்டுறேன் பாருங்களேன். இன்னும் கொஞ்சத்தில் ஒன்று தெரியும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த ஏரியா எப்படி இருந்துச்சுன்ட்டு தெரியாது. யூடியூப்பில் ஏதாவது வீடியோஸ் இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம செக் பண்ணி பாருங்கள். ஏற்கனவே 2-3 மெட்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவுக்கு போயிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். இது ஒரு சிக்னல். இங்கே டைமர் இல்லை பாருங்கள். லிட்டில் மவுண்ட் சிக்னல் இது. இதான் அடையாறு ரிவர். இங்கே தெரியுது பாருங்க. இங்கே தான் அந்த காக்கா முட்டை படம் எடுத்துருக்காங்க. பனகல் மாளிகை ஆப்போசிட்ல இருக்குது. இந்த ரோடு மெட்ரோ போட்டுறதுக்கு அப்புறம் இவ்வளோ பெரிய லேனாக இருக்குது பாருங்க. மெட்ரோ பற்றி நடந்துட்டு இருக்கும் போதெல்லாம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமே ஃபஸ்ட்டு. இப்போ திருப்பி ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அது நேற்று நியூஸ் பேப்பரில் போட்டிருந்தாங்க. இங்கேருந்து மேம்பாலம் வருது, ஃப்ளைஓவர் இங்கே போட போகிறாங்க. அது எந்த வகையிலையும் மெட்ரோவை பாதிக்காது அப்படின்றது சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம போயிட்டுருக்க சைடில் இன்னும் ஆரம்பிக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஆப்போசிட் சைடில் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். இது பாருங்க, இங்கே போர்டு வச்சுருக்காங்களா? இந்த போர்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தான் நடந்துகிட்ருக்கு. 5-6 போர்டு வச்சுருக்காங்க. போலீஸ் செக்கிங் இங்கே நடந்துகிட்ருக்கு. நேராக போகணுமா? நான் தான் ஃப்ரெண்ட்ஸ் மாற்றி போயிட்டேன். இந்த ப்ரோ அடுத்தது போகலாம். அடுத்து போகலாம். டி நகர் லெஃப்ட்டு. நம்ம டி நகர்லேருந்து இப்போ ஒரு 900 மீட்டர் தான் போக போகிறோம். அவங்க அடுத்து புக்கிங் எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். டி நகர் என்ட்ரி இது. இங்கே ஒரு ஃப்ளைஓவர் போட்டுட்ருக்காங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு. ஸ்ட்ரீட்டாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். இதே 2 இயர்ஸாக நடந்துகிட்ருக்கான். இது முடிஞ்சிச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடுன்னு சொல்கிறாங்க. இது முடியறதுக்குள்ளே ஒரு 10,000 கார்ஸு, ஒரு 50,000 பைக்ஸ் இதுக்குள்ளே எடுத்துருவாங்க. சர்வீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இன்னும் இதில் இன்னும் 2 அடுக்கு பழம் போட்டாலும் பிரிட்ஜ் நீங்கள் பில்ட் பண்ணாலும் டிராஃபிக் குறைய வாய்ப்பே கிடையாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ப்ரோ? ஆமாம் ப்ரோ, பண்ணுவோம்.
இது டி நகருக்குள்ளே ஒரு சில ஏரியா ஒரு சில ஸ்ட்ரீட்குள்ளே போயிட்டுருக்கோம். எங்கே போகிறாரு எங்கே போகிறான்னு தெரில. பள்ளியா ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை இருப்பாங்க கொண்டு வந்து டி நகரில் விட்டார். நம்ம இப்போ டி நகரில் இருக்கோம். இங்கே வச்சுருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நான் வெளில வரும்போது தான் தெரியுது. நான் வந்து லெஃப்டில் போகாமல் ரைட்டில் போகாமல் வரும். மேலே ஏறியாச்சு. ஸ்ரீ குமரன் தங்கம் மாளிகை, போத்தி, சரவணா ஸ்டோர் பச்சையப்பர், கல்யாண். புக்கிங் எதுவுமே கிடைக்கல. நம்மளும் எங்கேயோ போயிட்டுருக்கோம். வண்டி பஜாராது. துறைப்பக்கம் போயிட்டுருக்கோம். சென்னை 1 ஐடி, சென்னை 1 அதாவது துறைப்பாக்கம் OMR. ப்ரொஃபஷ்னலாக எப்பவுமே போகிற ஒரு குழு இருக்கிறவர். ஹெட் கேப்லாம் வச்சுருக்கிறாரு. ஹெல்மெட்டை ப்ரொவைட் பண்ணிட்டேன். நம்ம ஃபோன் தான் பாருங்கள், எல்லாம் வெயிலில் தான் வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க. ஃபோன் 8 மினிட்ஸ் காட்டுது போகிறதுக்கு. போலீஸ் செக்கிங் பாருங்கள். இங்கேயும் எல்லா இடத்துலையும் செக்கிங். போலீஸ் செக்கிங் இஸ் மஸ்ட்டு. நம்மளாம் ஹெல்மெட் பக்காவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 13 இயர்ஸாக சாலை வந்தாச்சு. கொஞ்சம் டிராஃபிக் ஹெவியாக தான் இருக்குது. வெயில் கொழுப்பு. லொக்கேஷன் தெரியும், அதனால் மேப் ஆஃப் பண்ணிடலான்னு வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள் அங்கே வண்டி டேர்ன் ஆகுது. தெரியலான்னு தெரியல. மேலே கொடி பறக்குது பாருங்கள், டிஎம்கே கொடி. அதுக்கு இதெல்லாம் டேர்ன் இருக்குது.
போய் அங்கே விட்டு நடிச்சு